தண்ணி வேண்டும் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்களா, தான் தோன்றித்தனமாக எதையாவது உளறி கொட்டுவதற்கு போனீங்களா? நீங்க உங்க பேச்சு ரீச் ஆகணும்னா நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். வாரிசு கோட்டால ஒரே நைட்ல எம்எல்ஏ, ஒரே நைட்ல இளைஞரணி செயலாளர், ஒரே நைட்ல அமைச்சர், ஒரே நைட்ல துணை முதலமைச்சர், இப்படி எல்லாம் ஆகக்கூடியவர் வாரிசு கோட்டா அடிப்படையில் வந்தவர் இப்படிதான் பேசுவார். இது உதயநிதியோட தவறு கிடையாது, இது அந்த ஃபேமிலியோட ஜீன் மிஸ்டேக். ஏகோபித்த வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அரெஸ்ட்டை. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்க எடுத்தீங்கல்ல, எதி சாதிக்க எடுத்தீங்கல்ல, அதற்கு சற்றும் குறைவில்லாதது, அதை விட ஒரு படி மேலானது உதயநிதி அவர்கள் பேசியிருப்பது. அந்த கட்சியில் இருக்க பெண்களே போராட்டம் பண்றாங்க, ரோட்ல உட்காந்துட்டு எங்க தலைவர் விடுவீங்க, அவர் ஒண்ணுமே பண்ணல. மனசாட்சியுள்ள எந்த பெண்ணும் அவருடைய பேச்சை ஆதரிக்கவே மாட்டார். எப்படி இப்படி ஒரு பொதுவெளியில் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தோடு இப்படி வெக்கமில்லாமல் பேச முடிகிறது? தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் கொளத்தூர்லயே உங்களால வெற்றி வாய்ப்பை தக்க வைக்க வக்கில்ல, வழி இல்லை. இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இதே மாதிரி நீங்க மக்களையும் பெண்களையும் துச்சமா நினைச்சீங்கன்னா. வணக்கம் மேம். என்னன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. என்னன்னா நேத்து நடந்த ஒரு மேடையில ஒரு சில விஷயங்கள் தவறா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த அரெஸ்ட் டிரான்ஸ்பரண்டான, ரொம்ப நியாயமான, குறிப்பாக தமிழக பெண்களில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் பெண்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சிறப்பான நடவடிக்கை. முதல்ல இதுக்கே தளபதி முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். திமுகவுக்கு இது எப்பவுமே வாடிக்கையான வேடிக்கையாக இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல நேற்று என்னத்துக்கு போனீங்க? நீங்கள் தண்ணி வேண்டும் அப்படிங்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு போனீங்களா, தான் தோன்றித்தனமாக எதையாவது உளறி கொட்டுவதற்கு போனீங்களா? நீங்கள் ரைமிங்காக வரணும் அப்படின்றதுக்காக உங்கள் பேச்சு ரீச் ஆகணும்னா நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா? இது உதயநிதியோட தவறு கிடையாது, இது அந்த ஃபேமிலியோட ஜீன் மிஸ்டேக் இது. ஏன்னா அவங்க தாத்தா காலத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரே நம்மளுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தபோது, அவர் இலங்கை பிரதமர் பண்டார நாயகா அவர்களை சந்திக்கும் போதும் சரி, இவர் மனைவியை இழந்தவர், இவர் கணவனை இழந்தவர், இவர்கள் என்ன பேசியிருப்பார்கள், 1 மணி நேரம்னு பேசக்கூடியவர், இதை பெருமையாக பேசக்கூடியவர். சட்டமன்றத்திலே அனந்தநாயகி முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசும்போது அப்போதும் ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தியவர்கள். அதிலே பார், இதிலே பார் அப்படி என்று அங்கே ஒரு மாண்புமை மன்றத்திலேயே இது மாதிரியான தகவல்களை பதிவு செய்யக்கூடியவர்கள். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது எத்தனை அநியாயங்களை அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே நிறைவேற்றினார்கள்ன்றதை நீங்கள் பார்த்தீங்க. அதை தொடர்ந்து தான் அம்மா அசைக்க முடியாத சக்தியாக மாறினார்கள். இவர்களுடைய அநியாயத்துக்கெல்லாம் மக்கள் பொங்கி எழுந்து நீதி கொடுத்தாங்க. புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க. சாகிற வரைக்கும் அதிமுக புரட்சி தலைவரையும் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை இவர்களால். அதே போல் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் மோடி அவர்களோட பேசும்போது இதையே பேசினார். அவங்க அப்பா ஸ்டாலின் என்ன பேசினார்? அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாத மாதிரி இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஸ்டிங் கமெண்ட்ஸை மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய மக்கள் தலைவர்களை பார்த்து பொறாமையின் வெளிப்பாடு இதை இவங்க எப்பவுமே செய்கிறவங்க. அதுவும் சொன்னேன், வாரிசு கோட்டால ஒரே நைட்டில் எம்எல்ஏ, ஒரே நைட்டில் இளைஞரணி செயலாளர், ஒரே நைட்டில் அமைச்சர், ஒரே நைட்டில் துணை முதலமைச்சர், இப்படி எல்லாம் ஆகக்கூடியவர் வாரிசு கோட்டா அடிப்படையில் வந்தவர் இப்படி தான் பேசுவார். வாரிசு கோட்டா அடிப்படையில் அவங்க தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இந்த லட்சணத்தில் பேசியிருக்கிறார். அதை தாவக அரசு காத்து கொண்டிருக்காரு. இதெல்லாம் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது பேசினார் இல்லையா, சசிகலா அம்மையாரை பற்றி மிகவும் ஆபாசமான, அருவருக்கத்தக்க, அச்சல் ஏற்ற முடியாத வார்த்தைகளை, பெண்கள் பேசவே முடியாத விஷயங்களை அன்னைக்கு பேசினார். அன்னைக்கே செய்திருக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவங்களோட கொல்யூடாகி இவங்ககிட்ட அவர் அம்மா அன்பு, அறிவு, துணிவன் கட்சியை நடத்தினாங்க. அவர் பணம் மணியின் கட்சி நடத்தின எடப்பாடி பழனிசாமி நடத்தினதால தான் அவங்களோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து தான் அவங்களெல்லாம் விட்டுட்டாரோன்ற சந்தேகமும் இப்போ எல்லாருக்குமே இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே. அந்த அரசு கிடையாது இது. அதனால் இவங்க அரசும் கிடையாது. இவங்க கட்சியில் இருக்கும்போது பொன்முடி என்ன வேணால் பேசுவார், ஆராசா என்ன வேணால் பேசுவார், இவங்க கட்சியில் இருக்க பிரசன்னா போன்றவர்கள் என்ன வேணால் பேசுவாங்க டிவிலேயே உட்காந்துட்டு. அதே போல் இவங்க கட்சியில் இருக்க சைதை சாதிக்கில் இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளை அவங்க அமைச்சர்கள் தொடங்கி கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் பப்ளிக் மீட்டிங்லேருந்து பேசிட்டு தான் இருக்காங்க. சும்மா பேருக்கு 1 மாதம் எடுக்கிறேன் அப்படின்னு உடனே எப்போ சேர்ப்பீங்கன்னே தெரியாது, சும்மா ஒரு நடவடிக்கையும் இருக்காது. இதுதான் இவர்களுடைய லட்சணம். அதைத்தான் அவரும் செய்துட்ருக்காரு. இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு துளி கூட தகுதியற்றவர். எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் கிடையாது, மக்கள் பிரதிநிதியாக இருப்பதற்கே உதயநிதி போன்றவர்களுக்கு அருகதையே கிடையாது. இன்றைக்கு எடுத்த நடவடிக்கை மிகச்சிறப்பானது. ஆனால் இது பத்தாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் வரோம். சென்னையில் பண்ணிவிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இவரை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மக்களின் எதிர்பார்ப்பின்படி முதலமைச்சர் பார்த்துக்கொள்வார். ஆனால் இவர்கள்
திமுகவில் இருக்கக்கூடிய பொன்முடியை எடுத்தாங்கல்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை நீங்கள் எடுத்தீங்கல்ல, சைதை சாதிக்க எடுத்தீங்கல்ல, அதற்கு சற்றும் குறைவில்லாதது, அதை விட ஒரு படி மேலானது தான் இது அவர்கள் பேசியிருப்பது. அவரை திமுக கட்சி பதவிகள் அத்தனையிலிருந்து நீக்கினாதான் தமிழக பெண்களுக்கு வந்து நிம்மதி அடைவார்கள். ஆனால் அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அந்த கட்சியில் இருக்க பெண்களே வந்து போராட்டம் பண்றாங்க, ரோட்ல உட்காந்துட்டு எங்க தலைவர் வந்து விடுவீங்க, அவர் ஒண்ணுமே பண்ணல, அவர் எங்க திருச்சான்ற பேர் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த பெண்கள் கரூர்ல இது 2021க்கு முன்னாடி அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்போ அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அதிமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அவங்களோட மகளிர் அணி நிர்வாகி ஒருவர், துணை நிர்வாகி, துணையார் இணை நிர்வாகி, கரூரை சேர்ந்தவர், மாவட்ட பெண் நிர்வாகி. நான் நாகரிகம் கருதி அவருடைய பேரை பதிவு செய்யலை, நான் பேர் தெரியும் எனக்கு. அந்த அம்மா வந்து இப்படி தான் என்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார்கள் ஆர்ப்பாட்டத்தில்னு லெட்டர் அனுப்பிச்சு தலைமைக்கு பலமுறை சொல்லி எதுவுமே ஈடுபடாமல் அப்புறம் அவங்க ப்ரெஸ் மீட்டில் சொல்லி கூட என்ன நடந்தது தெரியுமா? அப்போது கட்சி விட்டு அந்த அம்மாவை தான் எடுத்தாங்க, சம்மந்தப்பட்ட நிர்வாகியை எடுக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் கட்சி சொல்லுதுன்னு அவங்களும் போய் என்னன்னே தெரியாமல் போயிட்டு ஆமாம் இது தவறுன்னு போய் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க எதேச்சதிகார போக்கு தானே திமுகனாலே, இப்படி தானே செய்வாங்க. புரட்சி தலைவி அம்மாவே விட்டு வைக்காதவர்கள் இவர்கள். மற்ற பெண்கள் அவங்க கட்சி நிர்வாகிகளை விட்டு வைக்க போகிறாங்க? இல்லை, அவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு பயந்து அவங்க போயிருப்பாங்களே தவிர மனசாட்சியுள்ள எந்த பெண்ணும் அவருடைய பேச்சை ஆதரிக்கவே மாட்டார். எப்படி இப்படி ஒரு பொதுவெளியில் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்தோடு இப்படி வெக்கமில்லாமல் பேச முடிகிறது? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல ஒரு தாவேகா நிர்வாகி அப்படின்றத தாண்டி ஒரு பெண்ணாக தமிழ்நாட்டு பெண்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன். இதை தொடர்ச்சியாக திமுக செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கொளத்தூர்லேயே உங்களால் வந்து வெற்றி வாய்ப்பை தக்க வைக்க உங்களால் முடியல, வக்கில்லை, வழி இல்லை. இந்த நிலை இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இதே மாதிரி நீங்கள் மக்களையும் பெண்களையும் துச்சமாக நினைச்சிங்கன்னா தொடர்ந்து மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது, வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பெண், நான் அதனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆரம்பத்திலேருந்து பேசும்போது எங்கள் தளபதி, அதே மாதிரி மக்கள்லாம் சொல்லும்போது எங்கள் அண்ணன், என்னோட தம்பி, என்னோட புள்ளேன்னு சொல்லும்போது அங்கே ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாரு. கவர்ச்சினால் வந்து ஓட்டு போட்டாங்க, விஜயோட கவர்ச்சியில் பெண்கள் எல்லாருமே விழுந்துட்டாங்க, இந்த மாதிரியான வார்த்தையை யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு எந்த பெண் சொன்னாங்க இவர்கிட்ட? எந்த பெண் இதுவே கண்டிக்கத்தக்கது, இதுவே அருவருக்கத்தக்க வார்த்தை. என்ன கவர்ச்சி? யார் அப்படி யார் மயங்கி நான் விழுந்தாக்கு தான் ஓட்டு போட்டேன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? பெண்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது பெண்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு பெண்கள் எல்லாமே கவர்ச்சியில் விழுந்துட்டாங்க. அதான் சொல்கிறேன், திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தன்னுடைய வயிற்றெரிச்சல், பொறாமையின் வெளிப்பாடு தாங்கி கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுவாங்க. மக்களை பேருக்கு தான் சொல்கிறேன். மக்கள்லாம் முன்னாடி மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் திருந்திருவீங்கன்னு உங்களை 10 வருஷம் உங்களை அறிவில்லாத அந்த ஆலயத்திலே உட்கார வச்சு உங்களை பார்த்தாங்க. நீங்கள் திருந்துற மாதிரி தெரியல. அதுக்கு தான் சொன்னேன், இனி நீங்கள் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது. மிக கேவலமாக 3வது தலைமுறையாக இதை நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. எந்த பெண் சொன்னாங்க சொல்லுங்கள்? சரி, நீங்கள் கூட தான் ஜெயிச்சிங்க. என்ன ஆட்சி லட்சணம் இருந்தது? என்ன நலன் நடந்தது தமிழ்நாட்டுக்கு? என்ன உரிமையை வாங்கி கொடுத்தீங்க? காவிரி உரிமையிலேருந்து, நீட் உரிமையிலேருந்து, ஜல்லிக்கட்டு உரிமையிலேருந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்தீங்களே. மத்தியில் அவ்வளோ நாள் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, பல வருடங்கள் இருந்தீங்க, மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தீங்க, என்ன நீங்கள் உரிமை நிலைநாட்டிட்டீங்க? உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு முதல்ல தார்மீகம் எங்காவது இருக்கிறதா? அந்த 5 வருடம் விட்டுட்டு இப்போ வந்து எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு திமுக அவங்களோட கூட நிற்கும். நீட்டாக இருக்கட்டும், காவிரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து திமுக அவங்க கூட நிற்கும், நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஆளுங்கட்சி எதுவுமே பண்ணலை அப்படின்னு இப்போ ஒரு 6 மாசமா கத்துறவங்க அந்த 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி எல்லாருமே வைக்கிறாங்களே. தான் நான் இப்போ கேட்டேன். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க. எப்படி ஆட்சியில் இருக்கும்போது வந்து ஆளுநர் பதவின்றது ஆட்டுக்கு தாடின்னுவாங்க, ஆட்சியில் இல்லாதப்போ சட்டையை கிச்சுன்னு அவர்கிட்ட ஓடுவாங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அவங்க லட்சணம் எப்போவுமே இப்படி தான். அதனால தான் எப்போவுமே மக்கள் வந்து 10 ஆண்டுகள் அவர்களை ஒதுக்கி வைப்பாங்க. இந்த முறை மக்களினுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய ஒரு நல்ல முதல்வராக தளபதி வந்திருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, போகிற இடங்கள்லாம் ஏகோபித்த ஆதரவு திரள்கிறது. இவங்களை மாதிரி 200 ரூபாய் 300 200 ரூபாய் கொடுத்த கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கன்னு பெண்களை மிரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண வைக்க வேண்டிய அவசியம் வந்து தாவேகாவுக்கு கிடையாது. சிறந்த முதல்வராக, மக்களின் முதல்வராக, புரட்சி தலைவர், புரட்சி தலைவியினுடைய அந்த எண்ணங்களை, லெகசியை பிரதிபலிக்கக்கூடியவராக திமுக ஒரு தீய சக்தின்றதை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. பெண்களுடைய எதிர்பார்ப்பாக முதலமைச்சர் இது துரிதமான நடவடிக்கை எடுத்து செய்து காட்டியிருக்கிறார். அசத்தி இருக்கிறார் என்று நான் வரும்போதே இந்த பப்ளிக்கே பெண்களே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்தாதான் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி பேசணும்னு தலைவராக இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. பொறுப்புள்ள இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல நடவடிக்கையின் மக்களே பாராட்டுறாங்க. இந்த மாதிரி செயல் அடுத்து வரப்போற எலெக்ஷன் அப்படி இல்லை. அப்படி இருக்கும்போது திமுக எப்பவுமே இப்படிதான், ஆளுங்கட்சியில் ஒரு நிலைப்பாடு, எதுவும் செய்ய மாட்டாங்க. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் தாரக மந்திரம். எதிர்கட்சி வந்துச்சு, நாங்கள் நல்ல எதிர்கட்சி, நல்ல எதிர்கட்சி இருங்க, தவறுகளை சுட்டி காட்டுங்க, குற்றங்களை சொல்லுங்க, எப்போதும் செய்ய தயாராக இருக்கிறோம்னு தானே அவர் சொல்றாரு. நான் மதிக்கிறேன்னே சொல்லியிருக்காருல்ல, வேற என்ன வேணும்?
அப்புறம் எதுக்கு நீங்கள் சட்டமன்றத்திலேருந்து எழுந்து ஓடுனீங்க? அதே போல் சட்டமன்றத்திலேருந்து ஓடிவிட்டு சட்டமன்றத்தில் தானே வந்து பதில் சொல்லணும். அடுத்தது என்ன பேசினார் மார்கண்டேயன் எம்எல்ஏ பார்த்தீங்கல்ல? என்ன மாதிரியான பேச்சுக்கள்ல வேலாம் திமுக திருந்தாது. அதனால் இனி வரும் காலங்களில் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் என் காதால் கேட்டதை, தளபதி தான் இனி நிரந்தர முதல்வர், இவர்களுக்கு சரியான சம்மட்டி அடி கொடுப்பதற்கு தகுதியான தலைவர் அவர்தான்றது தான் மக்களுடைய பேச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணது. இதை மக்கள் ஏகோபித்த வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அரெஸ்ட்டை இனிமேலாவது உதயநிதி திருந்த வேண்டும். மற்ற கட்சி சார்ந்த ஆட்கள் ஏதாவது இதை பற்றி பேசினாங்களா மேம்? உதயநிதி அவர்களுக்கு இந்த மாதிரி பேசுனது தவறு அப்படிங்கிறது தாவேக்கா சார்ந்த ஆட்கள் எல்லாருமே விமர்சனம் பண்ணும்போது அதிமுகவை சார்ந்த ஆட்களோ அவங்க வந்து இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இப்போ வரைக்கும்? இந்த மாதிரி அவர் பேசுனது தவறு. அதிமுக தலைவரை மாற்றினா பேசுவாங்க. தலைவரே திமுக காரர் தானே, அப்புறம் எப்படி பேசுவாங்க? திமுகவை சேர்ந்த ஒரு ஆளாவே தான் இப்போ வரைக்கும் அப்போ சுத்திக்கிட்டே தான் நடந்துடும். அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் இவர் வந்து அம்மாவின் தலைமை கிடையாது, இது தலைவர் ஆரம்பித்த கட்சி கிடையாது, இது தலைவி வழிநடத்தின கட்சி கிடையாதுன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆயிரக்கணக்கானவர்கள் மொத்தமே அங்கே கூடாருமே காலியாகி தீய சக்தி திமுகன்னு சொல்ற தளபதி தான் நம்முடைய தலைவர்னு எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதன் வெளிப்பாடு தான் நாங்கெல்லாம் நினைச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செயல்பாடுன்றது அடுத்தடுத்து வரப்போற காலகட்டத்துக்கு திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பேர் அடியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மரணடியாக இருக்கும். இனி ஒரு முறை அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு, பெண்களை இழிவாக பேசுவதற்கு, பொதுவெளியில் யாரையும் தலைவர்களையோ பெண்களையோ கொச்சைப்படுத்துவதற்கு அவர்கள் வாயை திறக்கவே கூடாதுன்ற அளவுக்கு சம்மட்டி அடியாக இது இருக்கும். அவர்கள் அதை செய்யலாம் மீறினாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள். மக்கள் இப்போவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மிகச்சரியான நடவடிக்கை உதயநிதி அரெஸ்ட் பண்ணதுன்றது தான் எல்லாருடைய கருத்துமாக இருக்கிறது. ஓகே மேம், தேங்க்யூ.